இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் அப்படியாக வாழ்த்துகின்றேன். கல்வாரியின் பாதை என்று சொல்லப்படுகிற இந்த குறுகிய தியானம், அன்றாட தியானத்துக்குள்ளாக உங்களை இப்படியாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் தேவன் இந்த தியானத்தின் மூலியமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மோடு தேவன் அப்படியாக இடைபெறுவாராக. நம் ஜெபித்து இந்த தியானத்தை நாம் அப்படியாக தொடங்குவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்தி எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து வருகிற ஆண்டவராய் இருக்கிறீரப்பா. இந்த நாட்களிலேயும் கூட ஆண்டவரே, இந்த லெந்து நாட்கள் ஆண்டவரே, நீர்பட்ட பாடுகள், தியாகங்கள், எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்த காலங்களை மீண்டும் நாங்கள் ஆண்டவரை நினைவு கூற கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் மகிமை பெறுவீராக. இந்த கல்வாரியின் பாதையின் தியானங்கள் ஆண்டவரை எங்களை பலப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பாடலை நாங்கள் பாடி அப்படியாக கர்த்தாவே இந்த வசனத்தை தியானித்து கடந்து செல்ல முன் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைபெறுவீராய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆளுகை செய்து இந்த வேளையிலே எங்களோடு தேவன் இடைபெறுவீராய். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். அப்பா பிதாவே என்ற அந்த பாடலை நம்ம பாடி அப்படியாக நம்ம அர்ப்பணிப்போம். அப்பா பிதாவே, அன்பான தேவாம் அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இயேசு அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சால் அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ ஐயா. நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ ஐயா. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவாம் அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு குதி. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு குதி. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ ஐயா. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ ஐயா. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஐயா, ஆவியானவரே.
ஆமா ஆண்டவரே, ராஜா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தி கீர்த்தனம் செய்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை அப்படியாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சேனைகளின் கர்த்தராகிய தேவன், நீர் பரிசுத்தர் 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 அப்பா. உலகம் எங்கும் ஆண்டவரை உம்மை போற்றி அப்படியாய் வாழ்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து வருகிறார்கள். இந்த ஆண்டவரே நேரத்திலே கூட அவிதமாக எங்களையே தத்தம் செய்து கர்த்தாவே உம்முடைய தெய்வீக வசனங்களுக்கு அர்ப்பணிக்கும் பொழுதும் தேவன் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி கர்த்தர் காத்துக் கொள்வீராய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். 43வது சங்கீதம். விசேஷமாக அன்பானவர்களே, இந்த யாத்திரை அல்லது இந்த தியானங்களுக்கு அப்படியாக நாம் ஒரு சில சங்கீதங்களை தியானித்து நாம் கடந்து வருகின்றோம். இந்த 43வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் கடந்து போகிற சில நிந்தை பாடுகளை நாம் அப்படியாக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆமென். அவர் அந்த கடைசி வசனத்திலேயும் ஏன் என்னுடைய இருதயம், ஆமென், என்னுடைய ஆத்மா கலங்குவது, அவிதமாக புறக்கணிக்கப்படுவது, தள்ளப்படுவது என்று சொல்லி அந்த இறுதி பகுதியில கூட அப்படியே அவர் முடித்து கடந்து வருகிறதை அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விதமான துயரங்கள், பாடுகளை நாம் கடந்து போகக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த உலக சூழ்நிலை, இந்த உலகத்தின் சில சவால்கள் நம்மை அழுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பிரச்சனைகளை இந்த உலகத்திலே நாம் சந்திக்கக்கூடியவர்களாக அன்பானவர்களே நாம் இருக்கின்றோம். ஆமென். ஒரு சிலருக்கு பண பிரச்சனை, இந்த பண தேவையாக இருக்கின்றது. சில சமயம் நம்மளுடைய உடல் நிலை பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியாக சில சமயம் ஊழியங்களிலே நமக்கு சவால்கள் நிறைந்த ஒரு இடமாக காணப்படுகிறது. சில சமயம் நிந்தை, ஒரு சிலருடைய வார்த்தைகள் நம்மை அதிகமாக பாதிக்கக்கூடிய நிலைமையிலே கூட அன்பானவர்களே நாம் கடந்து வரலாம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளிலே நாம் ஜீவிக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்திலே நமக்கு தேவனே மறைமுகமாக இருக்கிறார். சங்கீதக்காரர் அப்படியாக இந்த சூழ்நிலையிலே அவர் கடந்து போகும் பொழுது அவர் அவிதமாக தேவ பிரசனத்தை தேடுகிறது இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அவிதமாக நான் தேவ ஆலயத்துக்குள்ளாக, தேவ பிரசனத்துக்குள்ளாக, தேவனுடைய வீட்டுக்குள்ளாக, ஆமென், the altar of God, ஆண்டவருடைய இந்த பலிபீடத்துக்குள்ளாக நான் கடந்து செல்லுகின்றேன். தேவன் என்னை நடத்துவார், தேவன் என்னை காத்துக்கொள்வார் என்று சொல்லி அந்த அடிகளை அவர் சொல்லுகிறதை அன்பானவர்களே நாம் தெளிவாக பார்க்கலாம். ஆமென். இன்றைக்கு பல பாடுகள், இந்த பிரச்சனைகளிலே நமக்கு தீர்வு ஆண்டவருடைய பிரசனமாக இருக்கிறது. தேவனே எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்காக சுமந்து தீர்த்தவராக காணப்படுகிறார். எல்லா பாவங்கள், எல்லா சஞ்சலங்கள், எல்லா வருத்தங்கள், வியாதிகள், வேதனையின் காரியங்களை தேவன் நீக்கி போடக்கூடியவராக பிரியமானவர்களே ஆண்டவர் இருக்கின்றார். இன்றைக்கு கர்த்தர் தாமே, ஆமென், நம்மை அப்படியாக எல்லா சூழ்நிலைகளிலே நம்மை பலப்படுத்தி தேவன் நம்மை நடத்த அவருடைய பிரசனத்திலே, அவருடைய கிருபையிலே நம்மையே அப்படியாக தத்தம் செய்வோம். ஆமென். இன்றைக்கு தேவ பிரசனத்தை நாம் தேட வேண்டுமானால் பார்த்தீங்கன்னா 4வது வசனத்துல சுரமண்டலத்தோடு, ஆமென், இவ்விதமாக துதியோடு புகழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே நான் பிரவேசிப்பேன் என சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவன் நமக்கு அப்படியான ஒரு கருவி அல்லது ஒரு பாதை, ஒரு நோக்கத்தை கர்த்தர் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு துதி செலுத்தும் பொழுது, தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தும் பொழுது அப்படியாக நாம் ஆறுதல் அடைகின்றோம். தேவ பிரசன்னத்தை நம்மளுடைய வாழ்க்கையில உணரக்கூடியவர்களாக நாம் காணப்படலாம். ஸோ இந்த சங்கீதம் அருமையான ஒரு சங்கீதம். தேவன் நம்மை தேற்றுவார், நம்மை பலப்படுத்த, தேவ பிரசன்னத்துக்கு நாம் கடந்து போகும் பொழுது, தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளாக ஜெபத்திலே நாம் கடந்து போகும் பொழுது, அவருடைய வசனங்களை வாசித்து நாம் தியானம் செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆறுதல் படுத்தி தேற்றக்கூடியவராக இருக்கிறார். விசேஷமாக இந்த லெந்து காலங்களிலே தேவனுடைய பிரசனம், தேவனுடைய தொடுதல், தேவனுடைய கரம் நம்ம மேல தொடர்ந்து காணப்பட நம்ம ஒப்புக்கொடுப்போம். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி கண்ணை மூடி நாம் ஜெபித்து விதமாக நாம் ஒப்புக்கொடுப்போம். பிதாவே, இந்த நாளிலேயும் கூட எங்களுக்கு கொடுத்த
ஆண்டவரே, இந்த தியானத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எப்பொழுதும் எங்கள் பட்சமாகவே கூட இருக்கிறீர் அப்பா. எல்லா தடைகளையும் நீர் மாற்றி போடுகிற கடவுளாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துவீர், நீர் எங்களை பாதுகாப்பீர், நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த உலகம் கொடுக்கக்கூடிய ஆண்டவரே பிரச்சனைகள், பாடுகள், நிந்தை தேவன் மாற்றி போடக்கூடியவராய் கர்த்தர் இருக்கிறீரப்பா. இந்த வேலையிலே கூட எங்களே தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து போகிற போராட்டங்களை இயேசு மாத்திரமே அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வேதனை, நிந்தை கர்த்தர் மாத்திரமே அறிந்திருக்கிறீர் அப்பா. கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் வழிநடத்தலையும் தேவன் அருள செய்வீராய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தியான நாட்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த நாட்களிலே தொடர்ந்து அண்டை கெட்டி சேர நெருங்கி வர கர்த்தாவை தொடர்ந்து ஊழிய பாதைகளிலே கனிகளையும் ஆசீர்வாதம் கிருபைகளையும் பார்க்க கர்த்தர் எங்களை நடத்தும் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்து எங்களை வழி நடத்தும். நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோதரித்து மாறாத இயேசுவின் நல்ல நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.